தற்போது நம்மிடையே இயக்குனர் திரு சரவண சுப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நாம பேசலாம். வணக்கம் திரு சரவண சுப்பையா அவர்கள். விஜயகாந்த் அவர்களுடனான உங்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நான் சரவண சுப்பையா பேசுறேன். அவரோட நான் உதவி இயக்குனராக இருக்கிறப்ப தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற படத்துல நான் பணியாற்றி இருக்கிறேன். அவரோட நெருங்கிய நட்பு எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நாள், அதாவது இந்த 28/12 இந்த 2023 இந்த வருடத்தின் இறுதியில ஒரு மாபெரும் சோகத்தை நமக்கு கொடுத்திருக்கு. ஒரு மனிதாபிமானம் மிக்க, கௌரவமிக்க, ஆளுமைத்திறன் கொண்ட ஒரு அற்புதமான கலைஞர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய தமிழ் சினிமாவினுடைய அரை நூற்றாண்டு கால பயணம் இந்த இறுதி கட்டத்தில் எட்டியிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. 1992 ஐ திங்க் அந்த இயர் அவர் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறதில்லை. அதுக்கு காரணம் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் வரை நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்னு சொல்லி புறக்கணித்த ஒரு அற்புதமான மனிதன். 1984, 1985 முதல் பலதரப்பட்ட தொழில்முறையை பயின்ற இயக்குநர்கள், பட தொகுப்பாளர்கள், சவுண்ட் டிசைனர் அப்படின்ற பல பேருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. குறிப்பா இன்னைக்கு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவராக இருக்கக்கூடிய ஆட்சி செல்வமணி முதல் அவர்கள் முதல் ஆர் உதயகுமார் நிறைய பேர் நம்ம சொல்லலாம். அரவிந்தராஜன் அப்படின்னு நிறைய பேர் எல்லாரும் அவரு தான் இந்த இயக்குநராக உருவாக்கினாரு. அவர் அது மட்டும் இல்லாமல் இந்த சம பந்தி முறை சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, அதை ஒழிச்சது அவர் தான். அவருக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தினால இந்த அனுபவம் இனி யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு சம பந்தி முறையை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவுங்கிற ஒரு சிஸ்டத்தை சினிமாவுக்குள்ள கொண்டு வந்த ஒரு அற்புதமான மனிதர். இதை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். படப்பிடிப்புல எப்படி அவர் நடந்துக்கிறாரோ அதே மாதிரிதான் நடிகர் சங்கத்தினுடைய கடனை நட்சத்திர விழா நடத்தி அதை அடைச்சாரு. அதை தொடர்ந்து தேமுதிக என்ற கட்சியை தொடங்கி 20 ஆளுமைகள் இருக்கிறப்பே அதை தொடங்கி அதுல வெற்றியும் கண்டு ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தும் பெற்றாரு. ஏற்பட்ட சிறப்பு மிக்க ஒரு மனிதன். ஏராளமான தமிழ் ரசிகர்களையும் பல லட்சம் திமுக தொண்டர்களையும் கொண்ட ஒரு அற்புதமான மனிதன். குடும்ப பாங்கான அவர் படங்கள் மூலமாக தமிழகத்தில் உள்ள தாய்மார்கள் அத்தனை பேருடைய மனதில் இடம்பெற்றவர். ஒரு காவல்துறை அதிகாரினா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பல பேருக்கு உந்துதாளாக எழுந்தக்கூடிய ஒரு அருமையான சக்தி அந்த தேமுதிகவுடைய நிறுவனரும் புரட்சி கலைஞருமான திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை அப்படிங்கிறத ஏனோ நம்ம நெஞ்சம் ஏற்க மறுக்குது. அவருடைய பிரிவால வாழக்கூடிய அவர் குடும்பத்தாருக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும், அவருடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை நான் பதிவு செய்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.